நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். நல்ல தொடர்ந்து ஒரு செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார். ஒரு சில மனிதர்கள் ஃபோன் பேசி கர்த்தர் பேச உதவி செய்தார். என்னோடு கூட எங்களோடு கூட பேசினது போல இருந்தது என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தருக்காக எடுக்கப்படுகிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஜெபம், இது அனைத்திற்கும் காரணம் உங்களுடைய ஜெபம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. லெந்து டேஸ்களை உள்ளே வந்தாச்சு. இந்த லெந்து நாட்களில் அநேக ஊழியங்களை கர்த்தர் தரணும். அநேக இடங்களுக்கு ஆண்டவர் எங்களை குடும்பமாக எடுத்து பயன்படுத்தணும். நம்முடைய ஜாஸ்வா டிவிக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். அநேக ஊழியர்களை கர்த்தர் தருவார். அநேக ஊழியத்தில் நிறைய மாற்றங்களை கர்த்தர் தருவார். இன்னும் அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இன்னும் போய் சேரும்படியாய் கர்த்தர் இன்னும் மாற்றங்களை தருவார். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதனால் உங்களுடைய ஜெபம் இன்னும் அதிகமாய் தேவை. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. மகிமையானவரே உமக்கு நன்றி. இந்த பிப்ரவரி மாதத்திலும் கடைசி வாரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஏசப்பா, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காய் உமக்கு நன்றி. இந்த லெந்து நாட்களுக்குள்ளாய் எங்களை கொண்டு வந்ததற்காய் உமக்கு நன்றி. இன்னும் எங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசுவீராக. எல்லா துதி கன மகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின் கடைசி வார்த்தை. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொன்னால் தானியேலின் காரியம் எல்லாம் வெற்றியாக இருந்தது. தானியேலுடைய காரியத்தில் தோல்வி என்பது இல்லை, எல்லாமே வெற்றி தான். சரியா? அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை, அவமானம் என்பது இல்லை, கஷ்டம் என்பது இல்லை, நஷ்டம் என்பது இல்லை, கடன் என்பது இல்லை, பலகீனம் என்பது இல்லை, போராட்டம் என்பது இல்லை. இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், தானியேலுடைய காரியம் எப்படி வெற்றியாக இருந்ததோ, தானியேலின் காரியம் எப்படி ஜெயமாக இருந்ததோ, அதே போல கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்தது போல இன்றைக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மளை ஆண்டவர் வாழ வைப்பார். வெற்றியின் ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது. தானியேலின் வெற்றியின் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டது. தானியேலுடைய வெற்றிக்கு பல ரகசியங்கள் நாம் ஒவ்வொரு வாரமாய் கேட்டோம். இந்த பிப்ரவரி மாதம், இந்த கடைசி வாரம் கேட்க போகிற வார்த்தை, தானியேலுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு வெற்றி? தானியேல் எவ்வளவு பெரிய ராஜா, பெரிய மனிதர்களை எதிர்த்து வந்தாலும் தானியேலுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லையே. சிங்கங்கள் மத்தியில் தூக்கி போட்டாங்க, ஆனாலும் தானியேலுடைய வாழ்க்கையில் வெற்றி. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான், ஆனாலும் தானியேலுடைய வாழ்க்கையில் வெற்றி. ஏன் வெற்றி? அந்த வெற்றிக்கான ரகசியங்கள் என்ன? அவன் நல்ல தீர்மானங்களை எடுத்தான். பாவக்கரைகள் படாதபடி பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் உண்மையின் உத்தமத்தோடு கூட இருந்தான். அவன் நன்றாக ஜெபித்தான். பல ரகசியங்கள் தானியேலுடைய வாழ்க்கையில், பல ரகசியங்கள். வெற்றியின் ரகசியம் பாதுகாக்கப்பட்டது. அவன் ஜெபித்தான், ஜெபிக்க மறக்கல. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் உண்மையாய் வேலை பார்த்தான். அவன் சும்மா அசதியா இருக்கல. தீர்மானங்கள், நல்ல தீர்மானங்களை எடுத்தான். பாவ அழுக்கு கரைகள் அவனுடைய வாழ்க்கையில சேராதபடி பரிசுத்தமாய் வாழ்ந்தான். கடைசியாக
தானியேலின் காரியம் வெற்றியாய் இருந்ததற்கு காரணம், தானியேலின் வெற்றியின் ரகசியம் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன பார்ப்போம். தானியேல் 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெலிஸ்தரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்துள்ள ஞானிகள் எல்லோரிலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்கிறார். நேபுகாத்நேச்சார் ஒரு ராஜா. அவருக்கு ஒரு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு பதில் சொல்வதற்கு பல ஞானிகள் அந்த நாட்டில் இருந்தாலும் பல மனிதர்களால் சொல்லப்பட முடியவில்லை, அர்த்தங்கள் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. இது என்ன காரியம், இது எப்படி நடக்கும், ஏது நடக்கும், இது என்ன முடியும் என்று சொல்லி பல ஞானிகளாலும் பல மனிதர்களாலும் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த ராஜா சொல்லுகிறார், பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சார் தானியேலை பார்த்து சொல்லுகிறார். இன்னொரு வசனம் சொன்னா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை சோஸ்தரித்தான். மறைபொருட்கள் வெளிப்படுத்தப்பட்டது. என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, இதை இப்படி செய்தால் நல்லா இருக்கும், இதை இப்படி செய்யக்கூடாது, வருங்காலத்துக்கு தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மறைவான பொருள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதே 2வது அதிகாரத்தில் 28வது வசனம், மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களை சம்பவிப்பதை ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். அதாவது ராஜாவுக்கு ஒரு காரியம் தெரியுது, ஒரு சொப்பனம் காண்கிறாரு, ஒரு விஷயத்தை பார்க்கிறாரு. ஆனால் இதை பற்றி அவர் என்ன சொல்ல தெரியல. ஆனால் தானியேலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன் அவரோடு கூட இருக்கிறார். இன்னொரு வசனம் பார்ப்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை, இதுவரைக்கும் நடந்தது வேற, நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், 7 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், நீர் ராஜாவா இருப்பீரா இருக்க மாட்டீரா, இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதை தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். தானியேல் யாரு? அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ராஜா நேபுகாத்நேச்சார் தானியேலை கும்பிடுகிறார், வணங்குகிறார், முகங்குப்புற விழுந்து அவனுக்கு காணிக்கை கொடுக்கிறாரு, அவனுக்கு தூபம் காட்ட ஆரம்பிச்சார். அதோட கூட விடல. 47 தானியேல் 2:47 ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன் என்றும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி, ஒரு பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்குள் இருக்கிறார். தானியேலுக்கு மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர் தானியேலு கூட இருக்கிறார். சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறவர் அவனோடு கூட இருக்கிறார். வரும் காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லக்கூடிய பெரிய தேவன் தானியேலோடு கூட இருக்கிறார். அதுதான் தானியேலின் வெற்றியின் ரகசிய வாழ்க்கையின் காரணம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை தேடி ஓடி போய் நிற்கும்? ஐயா என் கையை பாரு, என் கையில் ரேகை எங்கெல்லாம் ஓடுது, எனக்கு எத்தனை பிள்ளைங்க, என் குடும்பம் எப்படி இருக்கும், நான் தொழில் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா? இன்றைக்கி நம்ம எப்படி நிற்கும்? இன்றைக்கி நல்ல நேரம் பார்க்கறதுக்கு யாரை போய் பார்த்து நிற்கும்? திருமண பத்திரிகை அடிக்கும்போது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி முதல்ல மேலே தலைப்பு போடுறோம், ஓகே. அதுக்கடுத்து போடும்போது
10:30 மணி முதல் 11:30 மணி வரை இதுதான் நல்ல நேரம். கேலண்டரை பார்த்து குறிக்கிறோமா? சரி, அப்படிதான் முடிஞ்சது. உங்கள் வாழ்க்கையில் திருப்தி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய தேவன் மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார். கூட வசனத்தின் மூலமாய் பேசுவார், வார்த்தையின் மூலமாய் பேசுவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சொப்பனத்தின் மூலமாய் உங்களுக்கு காண்பிப்பார். என்னவித காரியங்கள் நடக்க போகிறது என்பதை உங்களுக்கு காண்பிப்பாரே. ஆனால் இன்றைக்கு நாம் எங்கே போய் நிற்கிறோம்? எந்த மனிதனிடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கை உடைஞ்சு போய் கிடக்கு? கர்த்தரை தேடலையே, வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை தேடலையே, உண்மையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கலையே. மனிதனை அல்லவா நாடி நாடி தேடி ஓலை அழைகிறோம். இந்த மனிதனை பார்க்க போனா பேசுவாரா? இந்த மனிதனை பார்க்க போனா பேசுவாரா? இந்த மனிதன் அப்பாயின்மெண்ட் வேணா கிடைக்குமா? இந்த ஊருக்கு போனா, எந்த ஊருக்கு போனாலும் எந்த மனிதனும் உங்க வாழ்க்கையில வெற்றியை தர முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டும் என்று சொன்னால் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது உண்டு, தோல்வி என்பது இல்லை. எத்தனை ஆயிரம் செலவழிச்சாலும் வெற்றி கிடைக்காது. அவன் மனிதன், சாதாரணமான மனிதன். மனிதன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவ்வளவு பொய். தானியேலுடைய பலமான வெற்றிக்கு காரணம் கர்த்தர் அவனுக்குள் இருந்தார். ராஜாவே இன்னைக்கு மண்டிடுறார், உன் தேவன் தான் தேவன், மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. அப்ப தானியேலுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நீ நமக்குள்ள யார் இருக்கா சொல்லுங்க? நடிகர் இருக்காங்களா? அரசியல்வாதிகள் இருக்காங்களா? நம்மளுக்கு யார் இன்னைக்கு ஃபாலோ பண்ணி போறோம் முன்னாடி? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனிதர்கள் வேணும், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனா ஒரு சில மனிதர்கள் இவர்கள் தான் என்னை வாழ வைப்பார்கள், இவர்கள் தான் என்னை உயர்த்துவார்கள். பின்னாடியே அலைஞ்சு போனோம்னா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை தோல்வி, அவன் மேல போயிருவோம். இன்னைக்கு நம்ம அநேக மனிதர்கள் பின்னாடி போய் நேரத்தை விட்டாச்சு, உழைக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிறகு எப்படி நம்ம குடும்பத்தில் வெற்றி வரும்? தோல்வி தான் வரும், கன்ஃபார்ம். வெற்றியே வராது. தானியேலுக்குள் கர்த்தர் இருந்தார், பலமுள்ள கர்த்தர் இருந்தார். அவர் நடத்தினார், அவர் சொன்னார், அவர் பேசினார். அதனால தான் தானியேலுடைய வாழ்க்கையில் வெற்றி. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம பேசுகிறோம், நமக்குள்ளே என்ன ஆவி இருக்கு? நம்ம இன்னைக்கு பேசுகிறோம், நம்ம உள்ளத்தில் என்ன ஆவி இருக்கு? விபச்சாரத்தின் ஆவி இருக்கா? பொய்யின் ஆவி இருக்கா? களவு செய்கிற ஆவி இருக்கா? கெட்ட பார்வை பார்க்குற ஆவி இருக்கா? சொல்லுங்க, என்ன விதமான ஆவியை நமக்குள்ள இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரா? தப்பான ஆவியெல்லாம் உள்ள இருக்கா? பெருமை, புகழ்ச்சி, சொல்லுங்க, யோசித்து பாருங்க. தேவன் ஒரே ஒரு ஆளுக்கு மாத்திரம்தான் எதிரி. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீங்க நமக்குள்ள எவ்வளவு பெருமை இருக்கு? எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே முடிவெடுக்க தெரியும், நான் சொன்னாதான் பெருசு, அப்படியா? இல்லை. நீங்க எப்படி சொல்லி தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை இழந்துட்டோம். கர்த்தரை தேடல, நம்மளோடு கூட இருந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரை மறந்துட்டோம். நம்மளோடு கூட ஒரு வாசம் பண்ணுகிறார், அது உங்களுக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட இருந்து நம்ம கூட அவர் பேசுகிறார். இதை செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அந்த சத்தம் ஏன் கேட்க மாட்டேங்கி? உங்களுக்கு கேட்குது அந்த சத்தம்? உங்கள் உள்ளத்திலிருந்து சத்தம் வருமே. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம், எங்கே ஓடுறோம்? ஊராக போகிறோமே, அங்கே எனக்கு கிடச்சிடாதா, இங்கே எனக்கு இவர் சொல்லிட மாட்டாரா, இங்கே இந்த வார்த்தை சொல்லிட மாட்டாரா? யோசித்து பாருங்க. தானியேலுடைய வாழ்க்கையில் வெற்றியின் காரணம் பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்குள் இருந்தார். மறைபொருட்களை வெளிப்படுத்தத்தக்கதான கிருபை அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்போ அந்த அளவுக்கு தானியேலும் பரிசுத்த ஆவியானவரும் ஐக்கியமாக இருந்தாங்க. இன்னொரு வசனம் பார்ப்போம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தானியேல் 5:14.
உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். ஒரு ராஜா சொல்றார், தானியேல் சாதாரணமான மனுஷன் இல்ல, தேவர்களின் ஆவி, வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். நீ நம்மளை குறித்து எப்படி கேள்விப்படுறாங்க? நான் என்ன போன வாரம் சொன்ன மாதிரி நானும் ஒரு வேலை பார்க்குறேன். நான் என் வேலையில் கோவப்பட்டு எரிச்சல்பட்டு வாரவங்களாம் சண்டை போட்டோன்னா நான் எப்படி வாழ்க்கையில் நல்லா இருப்பேன்? அப்போ எனக்குள்ள என்ன ஆவி உள்ளே இருக்குது? வாரவுண்டெல்லாம் சண்டை போடுறேன், வாரவுண்டெல்லாம் கெட்டாத பேசுகிறேன், வாரம்லாம் அடிக்க போகிறேன். அப்போ நான் எப்படி என் குடும்பம் நல்லா இருக்கும்? அப்போ நமக்குள் இருக்கிறது என்ன ஆவி? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வராது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயல்படும் பொழுது நம்ம தொட்டதெல்லாம் வெற்றி, நம்ம செய்கிற வேலையில் சக்சஸ், தோல்வி என்பது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? ஏசப்பா அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் சீஷர்கள் பின்னாடியே அலைஞ்சாங்க. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் கூட அவர் என்ன செய்யல, சீஷர்கள் முழுமையானபடி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு காலம் வரும்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் அப்போஸ்தலர் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சீஷர்களை கொண்டு ஆண்டவர் பயங்கரமாய் செயல்பட்டார். பேதுரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரை நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு அகன்று போடும் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் மீன்களை பிடிக்கிறவன் இல்லை, மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுவேன்னு சொன்னாரு. மறுபடியும் மீன் பிடிக்க போனான். ஆனால் ஆண்டவர் மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சாரு. சவுல் என்ன பாடுபடுத்தினா மனிதர்களை, ஆனால் ஆண்டவர் பவுலாய் மாற்றினார். பேதுரு ஒரு கூட்டத்தை பார்த்தாலே பயப்படுவான். இயேசு எனக்கு யாரும் தெரியாது மறுதளிச்சான். ஆனால் அந்த சீஷர்கள் 120 சீஷர்கள் பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாளில் வரும்பொழுது மேல் வீட்டு அறையில் 120 சீஷர்கள் கூடி பாடல் படித்து ஆராதித்து துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமாய் அவர்கள் மேலே இறங்கினார். அந்நிய பாஷைகள் பேசினாங்க, வியாக்கியானங்கள் சொன்னாங்க, தீர்க்க தரிசனங்கள் சொன்னாங்க, பற்பல பாஷைகள் பேசினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா அவ்வளவு மகிமை. சாதாரணமான மனிதர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியம் செய்தார். எவ்வளவு ஆள் கேட்டாலும் பேதுரு தைரியம் அண்ணு பேசுவதற்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தார். பேதுரு நடந்து போகும்பொழுது இந்த நிழல் பட்டு பலகீனத்தில் படுத்திருக்கிறான், எழுந்து நடக்க கிருபை செய்தார் பரிசுத்த ஆவியானவர். பேதுரு சொன்ன ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு இடத்துல 3000 மனிதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஒரு இடத்துல 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் பெறாங்க. அந்த அளவுக்கு பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? இல்லை எந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கு? விபச்சாரத்தின் ஆவி இருக்கா? மது பிரியரா நீங்க இருக்கிறீங்களா? வேசித்தனத்தின் ஆவி உள்ள இருக்கா? பொறாமையின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மற்ற ஆவிகள் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி என்பது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த வெற்றியின் ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது. வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டு, வெற்றி என்பது உங்களுடைய குடும்பத்தில் உண்டு, வெற்றி என்பது உங்களுடைய ஊழியத்தில் உண்டு. இன்னைக்கு ஏன் தொடர்ந்து ஊழியம் செய்ய முடியல? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. அதனால தான் ஊழியத்தில் கூட மேலே வர முடியல. தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்ததற்கு காரணம் தானியேல் கர்த்தரோடு கூட இருந்தான். கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் மரணம் என்பது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் அவமானம் என்பது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் பலகீனம் என்பது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் என்பது இல்லை. என்ன வந்தாலும் சரி உங்களை நடத்தி செல்லுகிறவர் கரத்தை பிடித்து நடத்தி செல்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோமனி முடிப்போமா? நன்றி தகப்பனே, தானியேலோடு கூட மறைபொருட்களை வெளிப்படுத்துகிற தேவன் நீர் இருந்தீங்க. அப்பா, நீர் மறை பொருட்களை வெளிப்படுத்தி அடுத்தால என்ன நடக்க போகிறது என்பதை
நீ தானியேல் மூலமாய் கர்த்தர் பேசினீர். பஞ்ச காலத்தில், நஷ்ட காலத்தில், கஷ்டப்பட போகிற காலத்தில் அப்பா நீர் தானியேலோடு கூட இருந்து நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீர். தானியேலின் காரியம் வெற்றியாக இருந்தது. தானியேலின் காரியம் ரகசியமாக இருந்தது. வெற்றியின் ரகசியம் பாதுகாக்கப்பட்டது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நீர் தானியேலோடு இருந்தீர். எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆட்கொள்வீராக. பரிசுத்த ஆவியானுடைய கைகளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றியை தாங்க. பேசும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியின் ரகசியங்கள் பாதுகாக்கப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தொடர்ந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவரை நாம் பிடித்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆமென்.